எல்லாருக்கும் வணக்கம். இந்த சத்திரமின்றி முத்தந்தா படம் ஆக்சுவலி எனக்கு வந்தது சடன் கால். லைக் நேற்று வந்த கால், நான் நெக்ஸ்ட் டே சென்னையில் இருக்கேன். அந்த மாதிரியே ஷுரு ஆச்சு என் கெரியர் இந்த படத்து விஷயத்துல. ஸோ நான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்கிறது ஸ்ரீகாந்த் சார் சைடில் தானே எனக்கு கால் வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் டீம்னை பேட்டி பண்ணும்போது ராஜன் சார் எனக்கு ஒரு ஃபியூ கொஷின்ஸ் கேட்டார். பிரியங்கா இந்த மாதிரி இருக்கு சீன்ஸோ சிச்சுவேஷன்ஸோ படம் பூரா நீங்களே இருக்கே, உங்கள் சரௌண்டிங்களில் நடக்கிறதே ஒரு கதை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகுறதுக்கு என்ன தேவை இருக்குது அதெல்லாம் இந்த படத்தில் இருக்கு. அப்படி சொல்லும்போது நான் ஒரே செகண்ட் திங்கே பண்ணாமல் எஸ் சார் ஷோர், படத்துக்கு கதைக்கு என்ன தேவை அது நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படி சொன்னேன். ஸோ அவர் அந்த கதையை சொல்லும்போது என்ன சொன்னாரோ அதே நான் படம் பார்க்கும்போது இருந்துச்சு, இன்னும் அதுக்கு ஜாஸ்தியே இருந்துச்சு. ஸோ நல்லா பண்ணியிருக்கேன் சார், தேங்க்யூ. ஸோ இந்த நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த படம் ஆடியன்ஸுக்கு ரீச் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. ஸோ March 1 படம் ரிலீஸ் ஆகும். உங்கள் லவ் சப்போர்ட் எப்போவுமே எங்கள் டீம் மேலே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். திரௌபதி ருத்ரதாண்டம் இந்த படங்களை தொடர்ந்து இப்போ நான் பண்ணியிருக்கிற இந்த படம் சத்தமின்றி முத்தம்தா. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்க வாய்ப்பு தந்த டைரக்டர் ராஜேஷ் சாருக்கும், கார்த்திகேயன் சார் ப்ரொடியூசர் அவர்களுக்கும், ஆனந்த் சார் அவர்களுக்கும், இபி அவர்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் இங்கே நான் நிறைவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆனந்த் சார் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லை, அவங்களுக்கு அப்படி தான் இந்த கான்டாக்டில் எனக்கு கிடைச்சது. ஸோ சாங் நீங்கள் கேட்டிருப்பீங்க, 2 சாங் பார்த்தீங்க, ட்ரெய்லர் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு இது வரைக்கும் பண்ண படங்கள்லேயும் இது ஒரு என்டர்லி டிஃப்ரெண்ட் மூவி. இது ஒரு ரா ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் ஒரு த்ரில்லர் அந்த ஜானரில் வரும்போது எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ அதில் என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். 2 சாங் பார்த்தீங்க, அதில் ஒன்று ஆண்ட்ரியா பாடியிருக்காங்க, அந்த செம்பரம்பாக்கம் மீறி நல்ல வரவேற்பை கொடுத்துருக்கீங்க. தென் இந்த மெலடி சாங் அது மானசியன் ஜெத்தின்ராஜ் பாடியிருக்காங்க. ஸோ இந்த சாங்கும் நல்லா வந்திருக்கு. முக்கியமாக இந்த இடத்துல நான் லிரிக் ரைட்டர் விவேகா சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்களால இன்னைக்கு வர முடியல, அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ரொம்ப நல்லா லிரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு. ஸோ இன்னொரு சாங் இந்த படத்தில் இருக்குது, அதை நான் அந்த ரெவீல் பண்ணலை, அது படத்தோட கிளைமேக்ஸில் இருக்குது. ஸோ படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. படம் ஆரம்பத்திலேருந்து ஒரு வேகத்தில் போயிட்டு இருக்கும்போது எண்டில் அந்த ரொமான்ஸோட ஒரு எண்டு இருக்கும். அது கண்டிப்பாக த்ரில்ல இருந்து உங்கள் கண்ணை கலங்க வைக்கிற ஒரு போர்ஷன் இருக்கு. ஸோ அதில் எனக்கு மியூசிக்கில் ரொம்ப சேலஞ்சாக இருந்தது. நிறைய ஒரு கிராஃப் இருந்தது, ஒரு சஸ்பென்ஸ், த்ரில்லர், லவ், திரும்ப அப்படி மாறி 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 இந்த கிராஃப் இருந்தது. ஸோ அதில் என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ படம் பண்ண ஆர்டிஸ்ட் ஸ்ரீகாந்த் சார் அதையும் அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல சில பர்சனல் காரணங்களால. ஸோ பிரியங்கா வந்திருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் கேரக்டர் நிகாரிக்கா அவங்க பண்ணியிருக்காங்க. யுவராஜ் அவரோட கேமரா சூப்பராக இருந்தது. தினேஷ் மாஸ்டர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டன் மாஸ்டர் அவங்களும் வண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோல் டீமுக்கு, என்னோட டீமுக்கு நான் ஃபர்ஸ்ட் கங்க்ராட் சொல்லிக்கிறேன். ஸோ சத்தமின்றி முத்தம்தா வெற்றி பெற வைக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. நல்ல பாடல்கள் இருக்குது, ட்ரெய்லர் இருக்குது. இதை நீங்கள் இந்த அளவுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு இருக்கு. ஸோ நான் தலைமையாக வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய இந்த கதை சொன்ன விதம் நான் யோசித்து கொண்டுதான் இந்த படத்தை நான் ஆரம்பித்தேன். அதாவது கதையில் நாம் ஒரு த்ரில்லர் ஜோன் இருக்கும். இதில் முதலில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை சீட் எட்ஜ் த்ரில்லர் என்ற வகையில் இதை அமைக்க வேண்டும் என்றுதான் இதனை ஆரம்பித்தேன். அவ்வாறே அந்த கதை எழுதும் போதும் எவ்வளவு சேலஞ்ச் இருந்ததோ அதே அளவுக்கு படம் நான் எடுக்கும் போதும் எனக்கு அந்த சேலஞ்ச் இருந்தது. என்றால் இதில் ஸ்லாக்னஸ் ஆர் போரிங் அந்த மாதிரி ஒரு இதுவே இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த படத்தை நான் இயக்கினேன். இதில் நமக்கு முதலில் நான் இந்த கதையை முடித்தவுடன் இது ஒரு டார்க் ஷேட், அதாவது ஹீரோ ஒரு டார்க் ஷேடில் இருப்பார். இந்த மாதிரி ஒரு ஹீரோ வேண்டும் என்று நினைத்தால் நிறைய ஹீரோக்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் என்ன நினைச்சேன்னா இதில் நம்ம ஒரு புது கேஸ்ட் பண்ணணும். புது கேஸ்ட்னா இதுவரைக்கும் இந்த ஜான்ரேல நடிக்காத ஒருவரை நம்ம இதை வைக்கணும் அப்படின்னு யோசித்தேன். அப்போ யோசித்த போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டோர் பாய் நெக்ஸ்ட் டோர்
இல்லை ஒரு ப்ளே பாய், ஒரு லவர் பாய், இந்த மாதிரி நடித்து கொண்டிருந்த நம்முடைய ஸ்ரீகாந்த் அவர்களை என் மனதில் கிடைத்தவுடன் தோன்றியவுடன் நான் அவரை சென்று பார்த்து அவரிடம் இந்த கதையை சொன்னேன். அவர் இந்த கதையை கேட்டதும் அவரும் இந்த மாதிரி ஒரு கதையை எதிர்பார்த்து இருக்கிறார் என்பது எனக்கு புரிந்தது. அதனால்தான் அவருடனே இந்த கதையை ஏற்றுக்கொண்டு என் படத்தில் நடிப்பதற்கு ஒத்துக்கொண்டார். பிறகு இந்த படத்தை நாங்கள் வரும்பொழுது ஹீரோ இவர் என்று முடிவான பிறகு ஹீரோயினை தேடினோம். அப்போது இவங்கள் பிரியங்கா அவர்கள் எங்களை நேரில் சந்தித்தார். அப்போ நாங்கள் பேசும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, இவரை நான் முதல்ல பார்த்த உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்தேன். இவங்க நிச்சயமா இந்த படத்துக்கு இந்த கதாநாயகி, ஏன்னா இந்த கதாநாயகி எப்படின்னா இந்த கதாநாயகியை சுற்றி தான் இந்த மொத்த கதையும் போகும். அதாவது அவங்க நிறைய இமோட் பண்ண வேண்டிய சீன்கள் இருந்தது. அவங்க அதே மாதிரி லவ் அப்படிங்கிறதையும் அவங்க காட்டணும். இந்த படம் முழுக்க இவங்க ஒரு மனப்போராட்டத்தில் இருப்பாங்க. காதல் அப்படிங்கிற உள்ளுணர்வு, ஆனால் தான் யார், தன்னுடைய நிலை என்ன அப்படிங்கிறதே புரியாத ஒரு நிலையில இருப்பாங்க. இப்போ ஹீரோ இவங்களை ஒரு விபத்திலேருந்து காப்பாற்றி கொண்டு போய் தன் வீட்டில் வைத்திருப்பார். இப்போ இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்னுடைய காதலன் யார், தனக்கு திருமணம் ஆகிவிட்டதா இல்லையா, இந்த மாதிரியான ஒரு டைலமா, அந்த டைலமாலேயே அவங்க இருப்பாங்க. இப்போ இவங்களை சுற்றி சில ஆபத்துகள்லாம் சூழும். இத்தனையும் அவங்க எப்படி அதுலேருந்து மீண்டு வர்றதுக்காக, ஆனால் உதவி இவர் ஹீரோ. இந்த ஹீரோ டார்க் ஷேட்ல இருக்கிறவர். அதனால இவங்க பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு பயமும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காரு, இவரா என் கணவர், என் காதலன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனா ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு அந்த ரெவலேஷன் கிடைக்கும் யாரு அப்படின்னு. அந்த போராட்டங்களுக்கு கடைசியில இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த கதையுடைய அவுட்லைன். இவங்க ஹீரோயினா நடித்தது உண்மையாவே என்னை பொறுத்த வரைக்கும், நான் முதல்ல இவங்களை பார்த்த உடனே ஒரு இன்ட்யூட்டிவா நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இவங்க நிச்சயமா நல்லபடியா நடிப்பாங்க, இந்த கேரக்டர் அவங்க பொருத்தமா அதை செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால அதை பார்த்தோன்னே அவங்கள நான் ஓகே பண்ணி அவங்கள என்னோட கதாநாயகியை அவங்கள கொண்டு வந்தேன். ஆனா அவங்க பண்ண போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுல இமோஷன் நிச்சயமா அவங்க ரொம்ப அழகா காட்டணும். அந்த இமோஷனெல்லாம் அவங்க எந்த இடத்துல, அதாவது ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். ஒரு குழப்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணு திடீர்னு அவங்களுக்கு சின்னதாக ஞாபகம் இந்த ரெவலேஷன்லாம் வரும்போது அதையும் தாண்டி இவங்க அந்த எமோஷனும் பண்ணி ஆகணும். அப்போ அந்த குழப்பத்துக்கு நடுவிலேயே இமோஷனை காட்டி அவங்க தன்னை சந்தோஷப்படுத்துறாங்க. பார்க்கிறவங்களுக்கும் ஒரு பரவசம் ஏற்படும். அந்த மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க. நிச்சயமா நல்லா வருவாங்க அவங்க. அடுத்தது நம்முடைய கேமராமேன் யுவராஜ், அவர் இந்த கதை நான் சொன்ன மாதிரி ஒரு த்ரில்லர் ஜோன். இந்த த்ரில்லர் ஜோன்ல இந்த கதையை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி அந்த டோன், அந்த கலர், இந்த இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்தோம். அதுபடியே அவரும் அதை அழகாக கொடுத்துருக்காரு. இதில் உங்களுக்கு காதல் இருக்கும், காமம் இருக்காது. ஆனால் காதலுக்கும் காமமுக்கும் உள்ள வித்தியாசத்தை அங்கே நம்ம நிச்சயமாக இழையோடி காட்டியிருக்கோம். அதுக்கெல்லாம் அவருடைய கேமரா எங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது. ஜூபின் மியூசிக் டைரக்டர், அவர் நான் அது கேட்டபோது, இவர் இதுக்கு முன்னாடி படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. அவருடைய இசையமைப்பு நான் பார்த்தேன், அந்த அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த கதையை நான் அவருக்கு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஜான்ரில் நான் இந்த கதை மியூசிக் பண்ணாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அதனால் அவரோட வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டோம். நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் இந்த மியூசிக் எப்படி வரணும்னு. ஏன்னா இதில் அந்த த்ரில்லர் ஜான்ரியும் இருக்கிறதோட அந்த காதல், அந்த போராட்டம், இதுக்கெல்லாம் உள்ள விஷயங்களையும் இவர் மியூசிக்கில் கொண்டு வரணும்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் ரொம்ப அழகாக நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காரு. சாங் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேற வேற சுச்சுவேஷனில் இருக்கும். அதாவது முதல் சாங் ஒரு ஒரு அதாவது ஒரு காமம், லஸ்ட்டும் உள்ள ஒரு சாங்கு. ஆனால் அதை நாங்கள் எந்த அளவுக்கு லிமிட்டாக பண்ணணும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். நீங்களே இப்போ பார்த்தீங்க, உங்களுக்கும் அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் அந்த சாங் பண்ணியிருக்காரு பாருங்க, அது அந்த இமோஷன் ஒரு பெண்ணுடைய மென்மையான மனசு என்ன அப்படிங்கிறது காட்டுறதுக்காக தான் அவர் அந்த வீணையை அதில் கொண்டு வந்தார். அந்த வீணை ரொம்ப அழகாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் அதை நிச்சயமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் ரொம்ப அழகாக அதை அந்த மியூசிக் அமைச்சிருந்தாரு. அதை இமோட் பண்ணவங்க ஹீரோயினும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நம்ம படம் பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும் அவங்க மனசுக்குள்ள ஒரு தான் யாரும் தெரியாத நிலையில தனக்கு ஒரு
விடிவு காலம் பிறந்திருக்கு, ஒரு கதவு திறந்திருக்கு அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு தோணும் போது அவங்க வந்து என்ன உணர்ச்சி வசப்பட்டு இருப்பாங்க, அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கங்கிறத அந்த சாங்கில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை அழகாக மியூசிக் அமைச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி எங்களுடைய கேமராமேன் எடிட்டரும் இந்த படத்தில் ரொம்ப அவர் இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை, அதனால வெளியூரில் இருக்காரு, அதனால அவர் வர முடியல. ஆனாலும் அவருடைய அந்த எடிட்டிங் வந்து நிச்சயமா இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். அதே மாதிரி எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் ஜெயபிரகாஷ் ஆனந்த், அவர் வந்து இந்த படத்துல வந்து ஒரு முழு இன்வால்மெண்டோட முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஈடுபாட்டோட, எந்த இடத்துலையும் நமக்கு தொய்வு ஏற்படக்கூடாது, எங்கேயும் தடை ஏற்படக்கூடாது, தாமதம் ஏற்படக்கூடாது அப்படின்னு ரொம்ப முழு ஒத்துழைப்பை அவர் கொடுத்தாரு. அதனால தான் எங்களால் அந்த படத்தை குறிப்பிட்ட நாட்களில் 41 நாளில் நாங்கள் முடித்தோம். அதுக்கு வெற்றிக்கு காரணமான அவரும் தான் எங்களுக்கு. அதனால் இந்த மியூசிக்கு, எடிட்டிங், இவங்களுடைய கோஆபரேஷன், ஹீரோயின் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து 22 வருஷத்துக்கு மேலே அவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கார் ஒரு ஹீரோவா. ஆனால் இந்த படத்தில் அந்த டார்க் ஷேடு, சட்டில் கேரக்டர், இது வந்து அவர் வந்து இமோஷனையும் அதிகமாக காட்ட மாட்டார். அதே சமயத்தில் அது வந்து மக்களுக்கு வெளிப்படணும். அந்த அவருடைய கேரக்டர் அந்த மாதிரி ஒரு சப்டியூடாக, ரொம்ப சட்டிலாக அவர் அழகாக அந்த கிரே ஷேடை கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போதே அதை நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ரொம்ப அழகாக அந்த அமைஞ்சதுனால எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முழு திருப்தி. அதனால் இந்த படம் வந்து நிச்சயமாக உங்கள் ஆடியன்ஸ் உள்ளே வந்தாலும் சரி, உங்களுக்கு முதல்ல எனக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்கள்லாம் வந்து பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களும் நீங்கள்லாம் என்ன ரிவ்யூ கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான் எங்கள் படம் வந்து தியேட்டருக்கு ஜனங்க வராங்களா, எப்படி அதை ரசிக்கிறாங்கங்கிறத நீங்கள் பாருங்கள். படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நல்ல ரிவ்யூ கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறது விதத்தில் தான் எங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நாங்கள் இருக்கோம். அதே மாதிரி அடுத்த படமும் எங்களுக்கு ஒரு நல்ல படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் எல்லோரும், நீங்கள் எல்லாரும், எங்கள் படம் வந்து March 1 ரிலீஸ் ஆகுது. நீங்கள் தியேட்டருக்கு வர ஜனங்கள் வந்து வரும்படியாக ஒரு நல்ல விமர்சனம் கொடுத்து எங்களை வெற்றி அடை செய்யணும். நன்றி, வணக்கம். உங்களோட கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ரைட் சார். அதுதான் சார், நீங்கள் உங்களுடைய கேள்வி வந்து சரியான கேள்வி தான். அதாவது இந்த கதைக்கு நான் ஏன் இந்த தலைப்பை வச்சேன்னா, முதல்ல வந்து முத்தம் அப்படிங்கிறதும் சத்தமின்றி முத்தம் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சத்தமின்றி சொல்லும்போது அதில் ஒரு சீக்ரெட்டிவ்னஸ் இருக்குது, அதில் வந்து ஒரு ரகசியம் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இது வந்து நமக்கு இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு த்ரில்லர் சப்ஜெக்டு, அதே சமயத்தில் மிஸ்டீரியஸாகவும் இருக்கும். ஒரு மிஸ்டீரியஸ் ப்ரெசன்டேஷன் இந்த படத்தில் இருக்கும். இது நடக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாமே என்ன, இது எதனால் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வி பார்க்குறவங்க மனசுலலாம் எழுந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் அந்த சத்தமின்றின்னு வைத்தேன். அதே மாதிரி முத்தம் தா அப்படிங்கிறது அந்த காதல் அதில் இருக்குது. இதில் வந்து ரொமான்ஸ், திஸ் இஸ் ரியலி எ ரொமான்டிக் த்ரில்லர். அதனால் அந்த ரொமான்ஸையும் நம்ம வந்து முக்கியமான பங்காற்றுறதுனால அதை நான் அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன். இது பார்க்கும்போது நிச்சயமாக அது நீங்கள் இந்த தலைப்பு சரிதான்ங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது புரியும். நன்றி சார். நல்ல ஸ்ரீகாந்த் சார் பெரிய ஹீரோ. எஸ். பட் ஆனால் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ லைன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஹீரோயின் தான் வரமாட்டாங்க. பட் ஆனால் இப்போ வந்து ஹீரோவே இப்போ வரது இல்லையா? இல்லை அவருக்கு ஒரு சுச்சுவேஷன், ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ரியலாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், மீடியா இதெல்லாம் பப்ளிசிட்டிலாம் பண்ணோம். அப்போல்லாம் அவர் வந்து எங்களுக்கு கோஆப்ரேஷன் கொடுத்தாரு. நிச்சயமாக இது வந்து அவரால் அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன். அதனால் எல்லாரும் அவருக்கு சார்பாக நான் உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு. டேரக்டர் சார், இந்த ஹீரோவை ஸ்ரீகாந்த் சாரை வந்து செலக்ட் பண்ண காரணம் என்ன? ஏன்னா அவரோட இது வந்து பாஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு, இப்போ ரீஎன்ட்ரின்னு வர போகிறாங்க. ஸோ அப்படி இருந்தும் இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் வர மாதிரி தெரியல, அதை கேட்க வந்தார் அவர். சரிங்களா? அது ரைட்டு. நான் தான் சொல்கிறேன், இப்போ சுச்சுவேஷன் தான் ரியலாகவே, அந்த சுச்சுவேஷன் தான் காரணம். அது வந்து வேற, அவர் நோபடி டு இஸ் நாட் டு பி பிளேம்டு. அது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும், நாங்கள் அதை சொல்ல முடியும். அதனால தான் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி. ஆனால் இதுக்கு வந்து காரணம், உண்மையான காரணம் அதுதான். அவர் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணார். இதுக்கு முன்னாடி எல்லாமே எல்லா இடத்துலையும் வந்தார். இந்த இடத்துல அவர் இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி, அதனால தான் அவர் வரல. எஸ் சார்.
இல்லை சார், அந்த கதைக்கு தேவையானது தான் அது. அந்த இடத்துல அந்த கிளாமர் இருக்குது, ஆனால் அது கதையோடு தான் போகும். நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும் அந்த கிளாமர் வந்து தேவை, இந்த இடத்துல அது சொல்லப்படணும், இந்த மாதிரி தான் காட்டப்படணுங்கிறத எல்லாருமே உணர்ந்து, ஏன்னா அந்த கதை அந்த டிமாண்ட் பண்ணிச்சு. அதனால தான் நான் அந்த மாதிரி அந்த சாங்கை வச்சேன். டைரக்ட் சார், தேங்க்ஸ் சார். ஹீரோயின் வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்க அழகா இருக்காங்க. ஆமாம் சார். பட் ஆனால் நம்ம தமிழ்ல வந்து கதாநாயகிகள் குறைஞ்சிட்டாங்களோ, தமிழ்ல எடுக்காம? இல்லை, கதாநாயகிகள் நிறைய பேர் இருக்காங்க, அதை பற்றி சந்தேகமே இல்லை. எனக்கு இவங்களை அவங்க வந்த போது ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க என்னுடைய கதைக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் ஆஸ் ஏ டைரக்டர் நான் வந்து இவங்க ஃபிட்டாக இருப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தான், ஒரு இன்ட்யூஷன், அந்த இன்ட்யூஷனில் தான் அவங்கள நான் தேர்ந்தெடுத்தேன். நிச்சயமாக. டேரக்டர் சார், நீங்கள் கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கீங்க. ஆமாம் சார். தப்பா சொல்ல, கொஞ்சம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ. இது மாதிரி படம் எடுக்க என்ன காரணமா சார்? இல்லை, அதாவது பேஷன் தானே சார். சினிமாவுக்கு நம்ம வர்றதுக்கு காரணமே பேஷன் தான், வேற என்ன. அது வந்து நம்ம சொல்லக்கூடிய கதை எதுவோ, அந்த கதை என்ன கேட்குதோ, அதனுடைய உணர்ச்சி போராட்டம் என்னவோ, அதை தான் நாங்கள் இங்கே திரையில் சொல்லணும். அப்படி இல்லைன்னா அது ஒரு ஃபெயிலியர் ஆகிடும். இதுக்கு வந்து ஏஜுங்கிறது வந்து இட் இஸ் நம்பர். இது வந்து இந்த இடத்துல எவ்வளவு ஏஜாக இருக்குமோ அது ஏஜ் ஆகணும், பட் இந்த இடம் வந்து இளமையாகவே இருக்கணும். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். யாராலையும் அப்படி இருக்க முடியும். பேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் எப்போவுமே அதை நோக்கி போக முடியும், வெற்றியும் அடைய முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸ்ரீகாந்த் சார் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். யார் ஒரு 2-3 பேரெல்லாம் அனுப்பிச்சார் அவர். அதில் எங்களுக்கு வந்து எனக்கு இவங்க தான். ஆக்சுவலி ನಾನು ಕನ್ನಡಿಗ, ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಗರ್ಲ್. ಸೊ ಏನಕ್ಕೆ ಮ್ಯಾನೇಜರ್ இருந்தார். ஸோ அந்த மேனேஜருக்கு அவர் லிங்க் ஆகிட்டு எனக்கு சடன்லி ஃபர்ஸ்ட் கொஷன் கேட்டது ஒரு 40 days ஸ்ட்ரைட் கால்ஸ் என்ன 1 month 1.5 month நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படியே கேட்டது. அப்போது நான் சொன்னது ஒரே ஒரு ಕ್ವೆಶನ್ನು, நான் ಕನ್ನಡ படம் ரிலீஸ் ஆக போகும் அந்த டைமಲ್ಲಿ ப்ரொமோஷனிಗೆ மட்டும்தான் எனக்கு கேப் இருந்தால் என்ன சென்ட் பண்ணணும் அப்படியே கேட்டேன். அதுக்கு இவர் ஓகே சொல்லும்போது சடன் கால் அப்படியே வரும்போது ஸ்ரீகாந்த் சார் நெக்ஸ்ட் கால் வந்துச்சு. ಅದರಿಂದ நான் டீமிಗೆ வந்து ಜಾಯಿನ್ ಆಗೋದು. அவ்வளோதான். மேபி என் மேனேஜர் அவர் மேனேஜர் சரௌண்டிங்கಲ್ಲಿ ಇರೋದು ಲಿಂಕ್. ಬಟ್ ನಾ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಶಾರ್ಟಲ್ಲೇ ಫಸ್ಟ್ ಡೇ ಸಾಂಗ್ ಶೂಟ್ ಕೂಡ அப்போவே சார் நான் பார்த்து ஹலோ சார் சொன்னது. கன்னடದಲ್ಲಿ வந்து நான் என் ஃபர்ஸ்ட் படம் வந்து கணப்பா, அதுக்கப்புறம் சுகர்லெஸ், ಭೀಮಸೇನ ನಳಮಹಾರಾಜ, ಅರ್ಜುನ್ ಗೌಡ, ಮೇಡ್ ಇನ್ ಚೈನಾ, ಮಲಯಾಳದಲ್ಲಿ ಕಾಯಂಕುಲಂ ಕೊಚ್ಚುನ್ನಿ அண்ட் பிக் பாஸ் ಅಲ್ಲಿ சீசன் 8 வைல்ட் கார்டு என்ட்ரி நான் போயிட்டு வந்தேன். இப்போ குட்டீரா அப்படி ஒரு புதுசு கன்னட படம் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அவ்வளோதான் சார். எனக்கு ஆக்சுவலி நான் சினிமா பார்க்கும்போது இப்போ நான் ஆஸ் அ ஆடியன்ஸாக நானும் படம் பார்க்குறது லாங்குவேஜ் அப்படி எனக்கு மைண்டில் இல்லையே இல்லை, இந்த லாங்குவேஜை பண்ணணும் அந்த லாங்குவேஜ். பட் படம் பண்ணும்போது எனக்கு ஜஸ்ட் லாங்குவேஜ் கம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான். ஸோ நான் என்ன பண்ணேன்னா எவ்ரிடே எல்லாருக்கிட்ட பேசிட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் லாங்குவேஜ் கற்றுக்கிறது. இப்போ மேம் கூட பேசும்போது நான் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் இந்த தமிழ் நான் கேட்டதே இல்லை. ஸோ எவ்வளோ அழகாக எனக்கு என்ன ஈவன் என் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொன்னார் அதை பற்றி நான் போகும்போது கேட்கலாமே அப்படின்னு நினச்சேன். சொல்கிறேன். ஸோ நான் ஒன் டே கண்டிப்பாக இது என் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. பட் ஆனால் இன்னொரு மேபி ஊனோஸ் 5 yearsோ 3 yearsோ இந்த மாதிரியே பேச போகிறேன் நான். சத்தியமாக நான் கற்றுக்கிறேன் மேம், ஷுர். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேம் சார். ஆக்ஷன் கட் சொல்லும்போது அண்ட் அது இன்டென்ஸ் இருக்கும்போது லவ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சேம். பட் கம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான் தமிழ். ஸோ நான் பிடிச்ச நான் கற்றுக்கிட்டேன். இன்னும் அழகாக கற்றுக்கணும். அதுக்கெல்லாம் உங்கள் சப்போர்ட் வேணும். அதை பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன் என்ன சார் படம் பேரு. அப்போ ஒரு பெரிய லென்த்தியாக சொன்னார். நான் இன்னொரு டைம் கேட்டு கற்றுக்கிட்டேன். அப்போ என்ன இருந்துச்சுன்னா ஒரு சத்தம் இல்லைன்னு ஒரு முத்தந்தா அப்படி இருந்துச்சு லைனா. அதுக்கப்புறம் கட் பண்ணி இப்படி ஆச்சு. ஷார்ட் ஆச்சு. 2 days பிஃபோர் எனக்கு கொஷன் கேட்டார், பிரியங்கா இது ரொம்ப சேஞ்சாக இருக்கு. அப்போ நான் அதை திங்க் பண்ணேன், ஏதோ கான்ட்ரவர்சி மாதிரி இருக்கா என்ன இருக்கு அந்த மாதிரி இல்லை. எனக்கு கேட்டால் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் நினச்சது என்னன்னா, இப்போ நாங்கள் யாருக்கார கிஸ் பண்ணும்போது
பிளெயின் கிஸ்ஸாக இருக்கலாம், இல்லை இப்படி கிஸ் எங்கேயாவது கிஸ் கொடுக்கும்போது ஒரு நாய்ஸ் வரும். ஸோ நாய்ஸ் இல்லாமல் நாங்கள் பிளெயின் கிஸ் கூட கொடுக்க முடியாது. ஸோ அப்படியே படத்தில் கூட நாய்ஸே இல்லாமல் அவன் மர்டர் பண்ணுறா, லவ் பண்ணுறா, எல்லாமே பண்ணுறா. அது கரெக்டாகவே ஆப்டாக இருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஐம் ஃபைன் வித் தட். சார் டைரக்டர் சார், உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின். அதில் ஒரு கேப்ஷன் போட்டிருக்கீங்களா, எ விமன் இன் லவ் எ மேன் ஆன் ஃபயர். அது என்ன சார் மீனிங்? அதாவது இந்த ஹீரோ நான் சொன்ன மாதிரி அது ஒரு கிரே ஷேடு, நான் சொன்னேன்ல, ஒரு வயலண்ட் மேனாகவே இருப்பார். ஆனால் அவருக்குள்ள வந்து அந்த லவ் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அதுக்குள்ள அந்த இமோஷன் எப்பவுமே அவர் அடக்கியே வச்சிருப்பார், இமோஷன் எல்லாம். அந்த மாதிரி அவர் மேன் ஆன் ஃபயருங்கிறது, மேன் ஆன் ஃபயர் மீன்ஸ் வெரி ஆக்டிவ், வெரி அலர்ட், அந்த ஒரு வேகம், உத்வேகம் இதெல்லாம் உள்ளவர் அவர். இந்த அதனால் அதில் வந்து அவங்க அந்த வயலண்ட் மேன் ஃபயர், எ மேன் ஆன் ஃபயர். அதே மாதிரி இவங்க ஹீரோயின் வந்து உமன் இன் லவ். அவங்க லவ் தான் இவங்க கதையை நடத்துது. அதுதான் முக்கியமான பங்காற்றுது. அதனால தான் நான் அந்த லவ் அதில் அழுத்தமாக சொல்லியிருக்கேன். இப்போ ரெண்டு பேரும் அது கான்ட்ராஸ்டாக இருக்கும். மேன் ஆன் ஃபயர் பட் ஆனால் உமன் இன் லவ். ஸோ தட் லவ் மெல்லோஸ் டவுன் ஹிஸ் வயலன்ஸ். அதுதான் நான் கடைசியில் சொல்லியிருக்கேன். அதுதான் அந்த இல்லை நான் கதையை தான் லவ் பண்ணேன், இந்த கேரக்டர்ஸ் தான் லவ் பண்ண வழி. எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லை, நிச்சயமா இல்லை. சார், நீங்க எழுதின புக் வந்து அமெரிக்கால அவார்ட்லாம் வாங்கிருக்கல, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது நான் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடக்குது இல்லை, அதெல்லாம் பார்த்ததும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். சரி, நான் முன்னாடி சிறுகதைகள்லாம் தமிழில் தான் எழுதிட்டு இருந்தேன். தமிழ் தான் என்னுடைய மொழி, ஆங்கிலம் இல்லை. நான் தனியாக ப்ரைவேட்டாக படித்து தான் நிறைய லிட்ரேச்சர் இந்த மாதிரிலாம் படித்து தான் ஆங்கில புலமையை வளர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கதை எழுதுகிற இது திறமை இருக்கிறனால எந்த மொழியில் வேணாலும் எழுத முடியும் நம்ம. அதுதான் ஒரு கதையை தான் உருவாக்கணுமே ஒழிய அப்புறம் லாங்குவேஜ் வந்து நமக்கு பேரியராக இருக்காது. அதனால தான் நான் அந்த லாங்குவேஜை வந்து முயற்சி பண்ணேன். அதனால் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நான் முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அனுப்பிச்சேன், டூம்ஸ்டேன்னு. அது வந்து 30 minutes ஷார்ட் ஃபிலிம். அந்த ஃபிலிம் வந்து நான் எதிர்பார்க்கல கொஞ்சம் கூட. எனக்கு பார்த்தா ஒரு 11 அவார்ட்ஸ் அதில் கிடச்சிது, இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 11 ஃபெஸ்டிவல்ஸில். அதுக்கப்புறம் இன்னொரு கான்டெஸ்ட்டை பார்த்தேன், இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதோட ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே. அப்போ நான் யோசித்து சரி இது கொடுக்கலாம், ஏன் கதைகள் இருந்தது என்கிட்ட. சரி ஆங்கிலத்தில் அதை எழுதி பார்க்கலாமே அப்படிங்கிறதுனால முதல்ல அந்த கிஸ் டெத் அப்படிங்கிற ஒரு கதை. அது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், அதே மாதிரி சஸ்பென்ஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், மிஸ்டரி இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த ஜான்ரேல தான் அந்த கதையும் இருக்கும். அதை வந்து நான் எழுதி ஃபுல் இது ஸ்க்ரீன் ப்ளே எழுதி அதோடு சேர்ந்து இந்த எ ஸ்ட்ரேஞ்சர் இஸ் வாக்கிங் பை அப்படிங்கிற அந்த இதையும் சேர்த்து தான் அனுப்பினேன். கடைசியில் நான் எதிர்பாராமல் பார்த்தா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவங்க தேர்ந்தெடுத்த எல்லாத்துலேயும் 2 தான் இந்தியாவிலேருந்து போனது. அந்த 2 என்னுடைய நாவல். அதுதான் அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான். அப்படி தான் கிடைச்சது எனக்கு. தேங்க்யூ.